ஹாய். இன்றைக்கி வந்து நாங்கள் ரேஷனுக்கு போனோம். என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு காமிக்கட்டுமா? யூஸ்வலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றாந்தேதியே போயிடுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் ஒன்றாந்தேதி போனால் மட்டும்தான் கோதுமை கிடைக்கும். மற்ற நாளெல்லாம் போனீங்கன்னா கோதுமை காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காகவே ஒன்றாந்தேதி அப்படியே ஒரு மேக்ஸிமம் 2ஆந்தேதி 3ஆந்தேதி போவாங்க. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மட்டும்தான் கோதுமை அவைலபிள் சொல்லுவாங்க. பட் நாங்கள் 1ஆந்தேதி 2ஆந்தேதி 3ஆந்தேதியுமே அவாய்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. அந்த டைமில் எங்களால் போக முடியல அந்த டேயில். சரி சொல்லிட்டு சாவகாசமாக பொறுமையாக ஒரு 9ஆந்தேதி போனோம். அதாவது இன்றைக்கி 9ஆந்தேதி தான், 9th. நான் நினச்சேன் இன்றைக்கி கண்டிப்பாக எதுவும் கிடையாது, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சரி இருக்கிற வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. சரி என்னென்ன அவைலபிளாக இருந்துச்சு, என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு காமிக்கலாமா? இதுக்கு பேர் பச்சரிசி. ஓகே, இதுக்கு பேர் பச்சரிசின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த கண்டிஷனில் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அவங்க கொடுத்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்துட்டோம். யூஸ்வலாக அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். பட் நல்லா இருந்தால் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மாட்டுக்கு ஏதாச்சும் போட்டுருவோம். இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கன்னா வெளியே வச்சுருவோம். ஏன்னா வேணுன்றவங்க வச்சு போயிடுவாங்க. பட் வேறு என்ன பண்ணுறது? ஸோ இந்த குவாலிட்டியில் தான் அவங்க கொடுத்தாங்க. இது நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் துவரம் பருப்பு, இது ஆக்சுவலாக ஃப்ரீ. இவங்க எல்லாருக்கும் தெரியும் பச்சரிசி வந்து ஃப்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு. எங்களுக்கு வந்து எங்கள் கார்டுக்கு 1 கிலோ துவரம் பருப்பு வந்து கொடுப்பாங்க. 1 கிலோன்றது கரெக்டாக 1 கிலோவாக போடுறாங்க. அந்த விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் வாங்கின துவரம் பருப்பு. அதுக்கப்புறம் இது வந்து புழுங்கல் அரிசி. அதுக்கப்புறமா இதுதான் கோதுமை. இன்றைக்கி ஸ்பெஷலே என்ன மேட்டர் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த 1ஆந்தேதி 2ஆந்தேதி 3ஆந்தேதி போனால், 3ஆந்தேதி கூட ரேர் தான், 1ஆந்தேதி போனால் மட்டும்தான் அந்த கோதுமைன்றது இருக்குதுன்னு கொடுப்பாங்களே யூஸ்வலாக. பட் என்னன்னு தெரியல, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு தெரியல, கோதுமை வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 9th அன்னைக்கு அவைலபிளாக இருக்குன்றது ஒரு ஷாக் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா 5 கிலோ எல்லாருக்கும் போட்டாங்க. நாங்களே என்ன சொல்கிறது, 1 கிலோவே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா 5 கிலோ கொடுத்தாங்க. ஆனால் அந்த 5 கிலோ கரெக்டாக எடை போடுவாங்க. அதையும் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ என்ன சொல்கிறது, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ எடையை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. இது வந்து பட் பில்லிங்கில் என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ வீட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? ஸோ இது வந்து 5 கிலோ கோதுமை, 10 கிலோ புழுங்கல் அரிசி, அண்ட் 1 கிலோ துவரம் பருப்பு, அப்புறம் வந்து பாம் ஆயில். ஸோ ரேஷனில் கொடுக்குற பாம் ஆயில் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 rupees. பருப்பு வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வருது. இது வந்து 1 கிலோ 30 rupees, 30 ரூபா. ஓகே, ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தது. சர்க்கரை வந்து நாங்கள் வாங்கலை, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி பச்சை கலரில் இருந்துச்சு. என்னடா இது பச்சை கலரில் இருக்குது ஒரு சர்க்கரைன்னு சொல்லிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அவங்கள அதுதான் ஒரிஜினலு, நீங்கள் என்ன வேண்டாம்னு சொல்கிறீங்கன்ட்டாங்க. ஒரிஜினல்லாம் வெள்ளையாக இருக்கிறது தாங்க ஒரிஜினல் கேள்விப்பட்டிருக்கோம். புதுசாக பச்சை கலரில் கருப்பாக ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. பட்டு நீங்கள் அது நல்லதுன்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம். என்னமோ எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, எங்களுக்கு அது புதுசாக இருக்குது, எங்களுக்கு அதை பற்றி தெரியல. ஸோ எப்படியும் நம்ம வந்து எங்கள் கார்டுக்கு வந்து 1.5 கிலோ சர்க்கரை தான் கொடுப்பாங்க. ஏன் 1.5 கிலோ சர்க்கரை கொடுப்பாங்க அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 3 பேர். ஸோ அதனால் 1.5 கிலோ சர்க்கரை தான் கொடுப்பாங்க. அந்த சர்க்கரையுமே நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ வாங்கலை, இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரேஷன் கடையில் நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ் இவ்வளோ தான்.
இங்கே பாருங்கள், நான் இது வந்து லாஸ்ட் மந்த் வாங்கின சக்கரை. பட் அது நாங்கள் ஊருக்கெலாம் போயிட்டோமா, அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது எந்த கலரில் இருக்குது? நல்லா அழகாக ஒயிட் கலரில் பியூராக இல்லை. இதுவும் ரேஷன் கடையில் வாங்கின சக்கரை தான். இது இந்த கலரில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மாதிரி கலரில் இருந்துச்சு. அது ஒரு மார்க்கமாக பச்சை கலரில் ஒரு மாதிரி வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டோம். மேபி அதை வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கலாம் இல்லைம்மா? இது லாஸ்ட் மந்த் வாங்குது, இது இந்த மந்த்து வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் அதை உங்கள்கிட்ட காமிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் எங்களுக்கு என்னென்னா அது ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்கல. அவங்க ஏதோ கொடுக்கறது நல்லதாக இருக்கோ கெட்டதாக இருக்கோ வாங்கிட்டு வரதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் கரெக்டாக. ஸோ அதனால் நமக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், பிடிக்கணும் வாங்குறதுக்கு. எங்களுடைய கார்டுக்கு வந்து 1.5 கிலோ சர்க்கரை எவ்வளோ காசு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 ரூபீஸ் ஆக்சுவலாக. பட் 40 ரூபீஸ் அவங்க கேட்டு வாங்குவாங்க. ஸோ 40 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், நல்லா இல்லாத எதுக்கு வாங்கணும், எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத வாங்குறதுனால விட்டுட்டோம். இது வந்து லாஸ்ட் மந்த் சக்கரை உங்களுக்கு காமிக்கிறேன். சக்கரைன்னா இப்படி தான் வெள்ளை கலரில் இருக்கணும் பெரும்பாலுமே எல்லாம் நினைப்போம். பட் இந்த மந்த்து ஒரு வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி இது கூட நல்லாவே இல்லைன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது பச்சை அரிசி ஏதோ சரி, இது ஃப்ரீ இருந்தாலும் நாங்கள் என்ன சம்டைம்ஸ் அங்கேயே வேணாம்னு சொல்லிட்டு அங்கேயே யார்கிட்ட கொடுத்துருவோம். இல்லைனா எங்கள் வீட்டுக்கிட்ட யாருக்குன்னா வேணும்னா கொடுத்துருவோம். ஸோ நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துவரம் பருப்பு சாம்பார் மாதிரி வைக்கிறது, அது கூட ரேராக தான் வைப்போம். அப்புறம் இந்த ஆயிலெலாம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஊரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது மாதிரி ரேஷன் ஆயிலெலாம் வாங்கினா எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஊருக்கெலாம் போகும்போதே அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போச்சு இந்த பாமாலின். சரி, நான் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதை வந்து 10 கிலோ புழுங்கல் அரிசின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா எங்கள் ஊரில் இருக்க தண்ணி குடிச்சிட்டேன். எப்போவுமே சென்னையிலே இருந்துட்டு சென்னை தண்ணி குடிச்சிட்டு இருந்து சடனாக ஊருக்கு போயிட்டு அந்த தண்ணி குடிச்சு தண்ணி மாற்றி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ பேச வரல. இங்கே பாருங்கள், புழுங்கல் அரிசி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 10 kgs கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கூட நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த அரிசி அப்புறம் இந்த கோதுமைலாம் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கேட்பாங்கல்ல ஊருக்குலாம் போனால். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும், இது என்னென்னா இது மாதிரி கோதுமையாக கொடுக்குறாங்க. இது அந்த கோதுமை மாவை ஆக்கிறதுக்காட்டியும் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. நாங்கள் பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஒரு சோம்பேறி. ஸோ அதை வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி அதில் இருக்க தும்பு தூசி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அதை அரைச்சி அப்படி இருக்கும் ஜலிச்சு. இது மாதிரி நிறைய மேட்டர்லாம் இருக்குல்ல, நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் எங்கள் ரிலேஷன்ஸ் யாருன்னா அவங்க ஆல்ரெடி கேட்பாங்க ஏதாச்சும் ஆயிலோ இது மாதிரி வீட்டோ ரேஷன் ஷாப்பில் கொடுத்தா எடுத்து வந்து கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அவங்க இப்போ நாங்கள் ஊருக்கு போனால் இதை நாங்கள் கொடுத்துருவோம். இது வந்து 5 kgs எடை போட்டு கொடுத்தாங்க. ஐ திங்க் இது 5 kgs கண்டிப்பாக இருக்காது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ அப்படி பார்த்தா நாங்கள் இந்த புழுங்கல் அரிசி கொடுத்துருவோம். இவ்வளோ அரிசிலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஊருக்கு போனால் அங்கே இருக்கவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். இந்த அரிசி, இந்த கோதுமை, பருப்பு மேபி யூஸ் பண்ணுவோம், ஆயில் கொடுத்துருவோம், இதெல்லாம் கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கினது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் 2 விஷயந்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஒன்று வந்து இன்றைக்கி அவங்க கொடுத்த ரேஷன் கடையில் கொடுத்த சக்கரை ஒரு அந்த கலரு பட் நாங்கள் வேணாம்னு சொல்கிறதுனால உங்கள்கிட்ட என்னால் காமிக்க முடியல. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 kgs கொடுத்தது எப்போவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வருஷத்தில் 12 மாதமா. பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 1 மாதமோ 2 மாதமோ தான் நாங்கள் அந்த கோதுமையே எங்கள் கைக்கு கிடைக்கும். மற்ற டைமில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க.
இது பாருங்கள், இந்த வந்து இந்த வாட்டி வாங்குது, இது லாஸ்ட் மந்த் வாங்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இந்த வாட்டி வாங்கினதுக்கும் போன வாட்டி வாங்கினதுக்கும். போன வாட்டி வாங்கினது மட்டும் கையில் அப்போ தான் தெரியும். கையில் காமிக்கிறோம் பார்த்தீங்களா, ரெண்டுத்தையும் காமிச்சா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இப்போ கையில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது லாஸ்ட் மந்த்து வாங்கின துவரம்பருப்பு. ரெண்டுமே ரேஷனில் வாங்கினது தான். இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள், இது வந்து இந்த மாதம் வாங்கினது. ஸோ ஒரு டைமில் அந்த பருப்புன்றது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஷேப்பில். அது மாதிரி சில டைமில் சிவப்பு கலரில் கூட கொடுத்துருக்காங்கல்ல, அதான் சம்டைம்ஸ். சரி, ஓகே. நீங்கள் இது மாதிரி ரேஷன் கடையிலலாம் பொருளாக வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் ரேஷன்லேருந்து இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டோன்னா இது மாதிரி புடைச்சி சுத்தம் பண்ணி அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்போம். ஸோ இதுதான் இந்த மந்த்து வாங்கிட்டு வந்த துவரம்பருப்பு. நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப லேசியோட ஆளுங்க நாங்கள். இது மாதிரி ஆக்சுவலாக இது மாதிரி அரிசிலாம் கிடைக்கிறதில்ல, இந்த பச்சரிசி புழுங்கல் அரிசிலாம். பட் அதான் யாருக்குனா வேணும் கொடுத்துருவோம். எங்கள் ஸ்ட்ரீட்டில் தெரிஞ்சவங்க யாருக்குனா வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருக்குனா வேணுன்னா கொடுத்துருவோம். பட் சில பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அழகாக மாவு ஆட்டி வச்சுப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அது பட் அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இதை ஊற வச்சு அதை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அதுக்கப்புறமா அது இட்லி தோசைலாம் செஞ்சு அடிக்கடி டிஃபன் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். எங்களுக்கு வேணும்னா ஒரு பேக்கெட் மாவு வாங்கி அப்படி தோசை சுட்டுக்கிறது. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ரேஷன் கடையில் எப்படி கரெக்டான அளவு அளந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ரேஷன் கடையில் கொடுக்குற இந்த பாம் ஆயிலெலாம் வாங்குறீங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் செக் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் வாங்கினாலும் அந்த எக்ஸ்பைரி டேட் செக் பண்ண வேண்டியது ரொம்ப மஸ்ட். நம்ம வீட்டு சில்ட்ரன்ஸ் கூட நீங்கள் எதனா இதில் ரெசிபிஸ் மேக் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் யூஸ் பை டேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயன்படுத்த கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிவிட்டு ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. எப்போவுமே அவங்க நல்ல பொருள் தான் கொடுப்பாங்க, பட் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம வாங்கும்போதே இன்னும் ஒரு மாதமோ 2 மாதமோ டைம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் மார்ச்சில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், மே மந்த்து 2026 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா இப்போ தான் March 9 ஆகுது. ஸோ ஏப்ரல் மே இருக்குது, டைம் இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி ரேஷன் அரிசிலாம் வாங்கினீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் யாருக்காச்சும் கொடுத்துருவீங்களா, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கிட்டோன்னு கொடுத்துருவீங்களா, இல்லை நீங்கள் இதில் ஏதாச்சும் ரெசிபீஸ்லாம் ரெடி பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக என்னுடைய ஊரில் வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, இது மாதிரி கோதுமை ரேஷன்லலாம் கிடச்சிச்சின்னா அதில் கோதுமை மாவாக அரைச்சி வச்சுப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது. இதை வந்து லைக் காய வைப்பாங்க, அப்புறம் அதில் புடைப்பாங்க, அதில் எந்த விதமான தூசி இல்லை, அதளவுக்கு க்ளீனாக எடுத்துகிட்டு அந்த ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு
அடிக்கடிக்கு கோதுமை தோசை தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்தின்றதை தாண்டி கோதுமை தோசை அடிக்கடி கேட்டால் அது ரொம்ப ஈஸி. கோதுமை மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, டக்கு டக்குன்னு தோசை மாவு ஊற்றுற மாதிரி கோதுமை மாவு தோசை அப்படி ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கோதுமைலாம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, எப்பவுமே எடுத்துக்கணும். நீங்களும் அதிகமான கோதுமையெல்லாம் சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் புடச்சி காமிக்கிறோம், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் நாம் நினைக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த வேலை தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை சுத்தம் செய்ய முடியும். ஸோ இவங்க வந்து இது மாதிரி புடைச்சாங்க இல்லையா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், என்னாலே முடியும், நான் ட்ரை பண்ணுறேன்னு புடைச்சா எல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு. அச்சோ, இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கே, அதுன்னு நான் பண்ணால் வரலன்னு சொல்லிட்டு சீசை என்னால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியல. பாருங்கள், இப்போ இவங்க புடைச்சாங்க, எவ்வளோ விஷயம் வெளியே வந்துடுச்சு தெரியுது அவங்களுக்கு. எனக்கு அந்தளவுக்கு கிளியராக உங்களுக்கு காமிக்க தெரியல. பட் பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாத வேஸ்ட்டான திங்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நம்ம புடைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து கீழே விழுந்துடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு புடைக்க தெரியுமான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Anyway friends, thank you so much for watching. Bye.